படம் ஓகே தானே, ஏதோ ஏதோ போச்சுண்ணா. ஓகே தான், ரொம்ப ரொம்ப ஓகே தாண்ணா. மியூசிக் ஓகே தான். படத்தில் வந்துட்டு அந்த நாட்டு நடப்பு, அந்த அந்த ரேப் பண்ணுறது, அதெல்லாம் அது ஒரு பொண்ணு வந்து தடுக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் கான்செப்ட். ரேஸ்க்காக தான் நான் படம் நல்லா இருக்குண்ணா, கேர்ள்ஸ்க்காக பார்க்கலாம் நான் வேணா. பட் ரொம்பலாம் இல்லை, ஃபைட் எல்லாமே கான்செப்ட்லாம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது படம். அவ்வளோ ரொம்ப நல்லா இருந்ததுண்ணா, ஃபைட்லாம் சூப்பராக இருந்தது தான். நல்லா இருந்துச்சு படம். வீரத்தமிழ்ச்சி பெண்கள் வந்து பாருங்க, நல்லா இருக்கு படம். ஃபேமிலியோட வந்து பாருங்க, படம் நல்லா தான் இருக்கு. ஏன்னா புதுசாக வந்து பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு படம், பாருங்க வந்துட்டு. மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு, எல்லாம் ஓகே தான். அப்பா கான்செப்டு, பொண்ணு எப்படிலாம் வளர்த்தாங்க, அந்த மாதிரி எல்லாம் நல்லா தான் இருக்குது படம், பார்க்கலாம். சென்டிமெண்ட் தான், ஃபேமிலி வந்து பார்க்கலாம். கிராமத்துக்கு அதை மாதிரி தான், நல்லா இருக்குது. அதான் இப்போ இந்த போதைப் பொருள் அந்த அதை வச்சு பண்ணியிருக்காங்க அவேர்னஸ்ஸு. அப்புறம் ஓகே தான், அதான் ஃபேமிலியாக வந்து பாருங்கள். எல்லாம் பெண்கள் எப்படி இருக்கணும், எந்த மாதிரிலாம் இருக்கலாம், யாருக்கும் பயப்படக்கூடாது, அந்த மாதிரி நல்லா இருக்குது பண்ணியிருக்காங்க. ஓகே, படம் ஓவரால் சூப்பர், நல்லா தான் இருக்குது. எல்லோரும் வந்து பாருங்கள் வந்து. ஓகேவா? சரி, ரொம்ப அற்புதமான படம். தமிழ்நாட்டில் உள்ள பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இன்றைக்கி நாடு பூரா நடந்துகிட்ருக்கு. அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், சட்ட ரீதியான பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறது வலியுறுத்தி எடுக்கப்பட்ட மிக மிக அருமையான படம். கதாநாயகன் சஞ்சித் அருமையாக நடித்திருக்கிறார், உணர்வு பூர்வமாக நடித்திருக்கிறார். நல்ல எதிர்காலம் அவருக்கு பிரகாசமாக இருக்கிறது. மீண்டும் நிறைய பட வாய்ப்புகள் அவருக்கு வரும் கண்டிப்பாக. எஸ், இப்போ பார்த்தது இப்போ வெளியே வரும், நல்லா இருக்கு. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்னென்ன நடக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா பெண்கள் வந்து பசங்க ஆம்பளைங்களால் வந்து நிறைய அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. எல்லா தொழிலுமே சரி, எல்லா விதமான தொழில்களிலுமே அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து யாரோ வந்து பயந்து இருக்காம முன் வரணுன்றதுக்கான எடுத்துக்காட்டு அந்த மூவி. அதுதான் சொல்கிறேன் சார் நான். அதாவது நிறைய பேர் பாதிக்கப்படுறவங்க யாரும் வெளியே வந்து எதுவும் எக்ஸ்போஸ் பண்ண முடியல. ஸோ அதை வந்து இதில் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. இருக்கு சார், இருக்கு. நைஸ், மியூசிக்ல நல்லா இருக்கு. வீரத்தமிழ்ச்சி சாங்ஸ் நல்லா இருக்கு. அவங்கவுங்க கேரக்டர் அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க சார். பெண்களுக்காக, பெண்களும் கிடையாது, சமுதாயத்தில் இருக்க எல்லாருக்குமே தான். ஸோ ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை எப்படி பார்க்குறாங்க, எந்த விதத்தில் பார்க்குறாங்கன்றது அவங்கவுங்க கையில் தான் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட பட்சத்தில் வந்து ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணுன்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் மூவி தான் இது. பார்க்கலாம், கன்ஃபார்மாக பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். வீரத்தமிழ்ச்சி படம் பார்த்துட்டு வந்தேன். ஒரு நல்ல சமூக கருத்தை சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு தேவையான ஒரு கருத்தை வந்து படத்தில் வந்து டைரக்டர் ரொம்ப வலுவாக சொல்லியிருக்காரு. ஸோ படம் எல்லாரும் வந்து பாருங்கள், படம் நல்லாவே இருக்குது. படத்தில் வந்து ஹீரோயின் சஞ்சய் சார் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இளையா பிரதர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. நந்தா அப்படிங்கிற ஒரு காலேஜ் ஃப்ரெண்டாக வந்திருக்காரு, அவருமே நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ படம் நல்லா இருக்குது, எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்கள். கோயம்புத்தூர் நடந்த பிரச்சனைக்கு இந்த மாதிரி தமிழச்சியை உருவாகிற நாட்டில் அக்கறவுமே நடக்காது. படம் சூப்பர். நல்லா நடிச்சிருக்காங்க, அதான் சொல்றேனே, நிஜ லைஃப்ல இந்த மாதிரி தமிழச்சி உருவானா நாட்டில் அக்கறவுமே நடக்காதுன்னு சொல்லுவேன். இட்ஸ் அ குட் மூவி. எல்லா கேர்ள்ஸுமே கம்பல்சரி வந்து பார்க்குற மூவி தான் இது. கேர்ள்ஸுக்கு இப்போ உள்ள ஜென்ரேஷனில் உள்ளவங்களுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கும். ஐ திங்க் கேர்ள்ஸ் எல்லாருமே ஒரு வீரமானவங்க தான் சொல்லுவாங்க. அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி படத்துலையும் வீரமாக இருந்துச்சு. எல்லா கேர்ள்ஸும் வந்து லைக் பண்ணி பார்க்கலாம், பாய்ஸ் ஆல்சோ பார்க்கலாம். படம் சூப்பர், அந்த சாப்டர்ஸும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் வீரத்தமிழ்ச்சி வந்து டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டோரி இருந்துச்சு. ஒரு வீரமான ஒரு பொண்ணு இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்கோ, அவங்களுக்கு நடக்கிற விஷயமும் சரி, அடுத்த கேர்ள்ஸ்க்கு நடக்கிற விஷயத்தில் அவங்க எப்படி அவங்களோட இதை காட்டியிருப்பாங்கன்னு நல்லா இருந்துச்சு. படத்துக்கு ஏற்ற டைட்டில் மாதிரி கரெக்டாக சூட்டபிளாக இருந்துச்சு.
புரியல. யா குட். லாஸ்ட்ல கிளைமேக்ஸ்ல வீர தமிழ்ச்சி ஒரு சாங் வந்துச்சு. ஐ லைக் தட். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கிராமத்து வியூவில் ஒரு ஃபோக் சாங் கேட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. நல்லா இருந்துச்சு. யா குட் சூப்பர் மூவி. எல்லாருமே வந்து கம்பல்சரி பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். கேர்ள்ஸ் மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து பார்த்தா அவங்க லைஃப் கொஞ்சம் யூஸபிளாக இருக்கும்னு எனக்கு தோணுது. நல்லா இருக்கு. பெண்களுக்கு முன் உதாரணம் இந்த படம் தான். பெண்களுக்கு வந்து தன்னோட கருத்துக்களை வந்து வெளில சொல்கிற மாதிரி இருக்கும். பேரண்ட் கிட்ட வந்து பவுண்டிங் வந்து அதிகமாகும், ஷேரிங்லாம் பண்ணுவாங்க. வெளியில் சொன்னால் அசிங்கன்னு நினைக்கிறது இந்த படம் மூலமாக வந்துட்டு இல்லை நம்ம சொல்லலாம், எதுவும் நம்ம முன்ன நின்று வந்து பேசலாங்கிற ஒரு தைரியம் வந்து இந்த படம் மூலமாக வருது. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க, எல்லாமே நல்லா இருக்கு, பார்க்கலாம். சாங்ஸும் நல்லா இருக்கு, எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கு. லவ் ஆக்ஷன் எல்லாமே நல்லா இருக்கு. வீரத்தமிழச்சி படம் பேருக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது. அதில் கதாநாயகிக்கு அம்மாவாக நான் தான் நடிச்சிருக்கேன். இந்த நேரத்தில் வந்து இயக்குனருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நான் மேலும் மேலும் இந்த மாதிரி நல்ல படங்கள் வரணும். இந்த படம் வந்து சமுதாய கருத்து, இப்போது என்ன பிரச்சனை போயிட்டுருக்கோ அதை அடிப்படையாக கொண்டு இருக்குது. பெண்கள் கண்டிப்பாக பார்க்கணும். நீங்கள் ப்ரெஸ் வந்து மக்கள் முன்னாடி இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும். பெண்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய இதில் இருக்குது. அதே மாதிரி சட்டங்கள் வந்து கடுமையாக இருந்தால் மட்டும்தான் இதை வந்து மாற்ற முடியும். எல்லாரும் வந்து இந்த படத்தை பாருங்கள். நன்றி. பார்த்தேன், நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு மெசேஜ் இந்த சொசைட்டிக்கு. உமனுக்கு இப்போ நடக்கிற அநியாயங்களை வந்து வேறு யாரும் டிபெண்ட் பண்ணாமல் அவங்களே வந்து தைரியமாக தட்டி கேட்குற மாதிரி ஒரு படம். ஆமாம், படமே வந்து அவங்க போல்டான தமிழச்சியாக தான் அந்த பட கேரக்டரே, அந்த ஹீரோயின் கேரக்டர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் டைட்டிலும் இருக்குது. ஹீரோயின் கேரக்டர் செம்மையாக நடிச்சிருக்காங்க. ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி நடிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்கு. மியூசிக்கும் நல்லா தான் இருந்துச்சு. எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். இந்த படம் இந்த சொசைட்டியில் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். உமன்னு கிடையாது, கேர்ள்ஸு பாய்ஸு இப்போ வர ஜென்ரேஷனில் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். பர்ஃபெக்டாக லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் வந்து நல்லா சொல்லியிருக்காரு. எல்லாருக்கும் வந்து புரிகிற மாதிரி இருக்கு ஈஸியாக. படம் மொத்தமாக ஒரு 9 கொடுப்பேன் 10க்கு. வணக்கம். வீரத்தமிழ்ச்சி படம் பார்த்துட்டு வெளில வந்திருக்கோம். அந்த படத்தில் நானும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன், ஹீரோவை பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ தேட்டரில் வந்துட்டு எல்லாருமே வந்து ரொம்ப ரசித்தாங்க. அதுவும் கிளைமேக்ஸுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப பாராட்டினாங்க. இந்த படத்தை எல்லாரும் பார்க்கணும். அதுவும் பெண்கள், காலேஜ் பசங்களாம் அந்த ஒரு சாங் இருக்குது, ஒரு பப் சாங் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க, நல்லா ரசித்தாங்க. எல்லாரும் ரசிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் இது. இந்த காலகட்டத்துக்கு இப்போ கோயம்புத்தூரில் ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்தால் அதுக்கு என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணணும், எப்படி ஒரு அரசியலமைப்பு சட்டங்களை மாற்றணும், அதுக்கு என்ன இமிடியட் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்கள். தேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப பரபரப்பாக இருக்குது. பார்த்த எல்லாருமே அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேட்டரில் பார்க்கும்போது முக்கியமான சில சீன்ஸ்க்குலாம் வந்து கிளாஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னோட சேஞ்ச் ஓவர் ஒன்று இருக்குது. இன்டர்வல் வரைக்கும் ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்குது. ஆஃப்டர் இன்டர்வல் வந்துட்டு ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்குது. அந்த சேஞ்ச் ஓவரில் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க. நீங்கள் எல்லாரும் படம் பாருங்கள். படம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த படத்தை பற்றி ரிவ்யூ நல்லா எழுதுங்க. ஆடியன்ஸ் எல்லாம் தேட்டருக்கு வந்து படம் பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களுக்கு வந்து ஷோஸ் கம்மியாக கொடுக்குறாங்க, தேட்டர் கம்மியாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பக்கத்தில் எங்கே தேட்டர் இருக்கோ போய் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேட்டர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கு மக்களாகி நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஒரு நல்ல படத்தை, நல்லா சமூகத்துக்கு கருத்து கொடுக்கக்கூடிய ஒரு படத்தை வந்து நீங்கள் பார்த்து ஆதரவு கொடுக்கணும். எல்லாத்தையும் அன்போட கேட்டுக்கிறேன். இந்த படத்தோட ஹீரோனா தான் இளையா. நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. சஞ்சீவ் அண்ணன் நடிச்சிருக்காரு, சஞ்சீவ் வெங்கட் அண்ணன் நடிச்சிருக்காரு. ஹீரோயினா வந்து சுஷ்மிதா பண்ணியிருக்காங்க. ஸ்வேதா டோரத்தி பண்ணியிருக்காங்க. வேலராமூர்த்தி எல்லாமே பண்ணியிருக்காங்க. கேமரா ஒர்க் நல்லா இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குது. படம் ப்ரொடியூசர் இந்த அளவுக்கு அந்த படத்தை கொண்டு வந்து சேர்த்த எங்கள் ப்ரொடியூசர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. மகளிர் கலைக்கூடம் சாரதா மணியன், மகளினி, அவங்க 2 பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் இயக்குனருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஹோல் டீமுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த படம் பெருசாக ஜெயிக்கணும், ஜெயிக்க வைங்க. நன்றி, தேங்க்யூ. வீரத்தமிழச்சி வீரமாக வந்து எல்லாமே எல்லா இடத்துலையுமே நம்ம பேசுவோம். பட் ஆனால் செய்வோமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப கேள்விக்குறி தான். ஏன்னா ஒரு படமும் ஒரு கதை சொல்லும். இந்த படமும் அந்த கதையை சொல்ல தான் வந்திருக்கிறது. வீரத்தமிழச்சி அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு படைப்பு. ஏன்னா ஒரு பெண்ணால் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னா சில பேர்லாம் யோசிப்பாங்க, பெண்ணாணி
மா நீ போய் அங்க போய் ஓரமா போய் உட்காருமா அப்படின்னு சொல்ற இடத்துல பெண்ணா என்ன வேணா பண்ண முடியும், நான் அப்படிதான் என்ன அப்படின்னு சொல்ற ஒரு தோரணையில இருந்து தப்ப தட்டி கேட்கிற யாரா இருந்தாலும் அவங்க வீர தமிழச்சி தான். அது யாரா இருந்தாலும் சரி, ஹூவர் இட் இஸ், யாரா வேணா இருந்துட்டு போ. ஆனா இப்போ உள்ள சூழ்நிலைகள் எல்லாமே கோயம்புத்தூரும் சரி, எவ்வளோ ஊர்ல ஒரு பெண்ணை கற்பழிச்சிட்டாங்க, நிறைய விஷயங்கள் சம்பவங்கள் வந்து எவ்வளோ இடத்துல வந்து ஒரு மாதிரி விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். நம்மளா பார்த்து என்னடா இன்னும் ஒரு ஆண் சமூகம் இப்படிதான் இருக்கா, இவ்வளவு கேவலமான ஒரு ஆண் சமூகமா அப்படின்னு யோசிக்கும் போது ரொம்ப எனக்கே ஒரு ஆணா இருந்து எனக்கே வந்து ரொம்ப நான் வந்து தலை குடிஞ்சு நான் சொல்றேன், ரொம்ப வெக்கமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரிலாம் பண்ற பசங்களை பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி ஏன்டா அப்படி பண்றீங்க அப்படின்னு மாதிரி இருக்கு. உன்னோட தாய் அப்படி உன்னை வளர்க்கலையா? ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கருத்தை எடுத்துட்டு வந்து இந்த படம் ஒரு நல்ல ஒரு இதை கொண்டு வந்திருக்கு தான் நான் சொல்லணும். வீரத்தமிழச்சி ஒவ்வொரு தப்பையும் தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தர் கடவுள் அனுப்ப மாட்டாரு. ஒவ்வொரு பெண்களுமே இருக்காங்க அந்த வீரத்தமிழச்சி தான் சொல்லணும். ஒவ்வொரு இன்சிடென்ட்டுமே இந்த இன்சிடென்ட் வந்து கனெக்ட் பண்ணுது. ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே இந்த தமிழ் படத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு டீம் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். உண்மையிலே படம் அவ்வளோ அருமையாக இருக்குது, சூப்பராச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்ல ஒரு அருமையான கான்செப்ட். ஆக்சுவலாக வீரத்தமிழச்சி படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. படம் வந்துட்டு குறிப்பாக பெண்கள் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம் எல்லாரும் சொல்கிறாங்க. ஆண்களும் சேர்ந்து பார்க்கணும், ஏன்னா அவங்க பண்ணுற தப்பு தான் பாதி இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த படம் வந்து சமூகத்துக்கு ஒரு நல்ல கருத்துள்ள ஒரு படம். படத்தோட கிளைமேக்ஸில் வந்து டைரக்டர் நிறையா சொல்லியிருக்காரு. அது ரொம்ப முக்கியமான ஒரு சட்டங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் வந்தால் இன்னும் நல்லா இருக்கும். பெண்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப அவசியன்றதை இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. பெண்ணால் எதுவும் முடியுன்றதும் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஒரு பொண்ணு நினச்சா அது ஆம்புலன்லாம் இல்லை, யாராக இருந்தாலும் அவங்க என்ன வேணால் பண்ண முடியும். ஸோ வீரத்தமிழச்சி எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்கள். பார்த்த எல்லாருமே நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க, படம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் வந்து பாருங்கள். நன்றி.